புத்துணர்ச்சியை கொடுக்கும். அதன் சார்பாக மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அடுத்தபடியாக காரியங்களை தொடர்ச்சியாக செய்வதற்கு அது பெரிய உதவியாக இருக்கும். இதெல்லாம் அவங்க அங்கே செய்திருப்பாங்க. கிறிஸ்தவ சபையின் தலைவராக இருந்து மனவாளனாக எஜமான இயேசு கிறிஸ்து மனவாட்டியாகிய சபைக்கு தனது உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அங்கே அன்பை காட்டக்கூடியவராக இருந்தார். அவருடைய உயிர் கூட தேவைப்பட்டது, அதையும் கூட அவர் கொடுத்தார். ஆனா உங்களுடைய குடும்பத்தின் சார்பாக இது கேட்கும்போது உயிரை கொடுக்க வேண்டாம், ஆனா உயிரையே காட்டும் அளவுக்கு அங்கே அன்பை காட்ட வேண்டியது அவசியமாக இருக்கு. இந்த காரியங்களை நீங்க பார்த்து பின்பற்றீங்க, உங்களுடைய வாழ்க்கை மிக மிக சூப்பரா நீடித்த அன்பையும் நீடித்த மகிழ்ச்சியையும் கொண்டிருக்க முடியும். இப்ப சிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய மனதில் இருக்கிறதெல்லாம் இதுதான், அது கடவுளுடைய வார்த்தையில இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா நீங்க அப்படியே என்னுடைய கணவராக வரப்போறவங்களுக்கு சொல்லி நீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ உங்க மனதில் இருக்கிறது அவங்களுக்கு சொல்லணுங்களா? கடவுளுடைய வார்த்தையில என்ன இருக்குங்கிறது தெரியும் மனைவி, அதை நம்ம இப்ப அவங்களுக்கு பார்க்கலாம். சகோதரி ஆக்னேஸ் மேரி, உங்களை இந்த நாளில் மனப்பின்னாக பார்ப்பதில் நாங்கள் எல்லாருமே அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். குடும்பத்துல உங்களுடைய ஸ்தானம், நீங்க தலைவர் இல்லதான், ஆனா நீங்க தான் தலைவர். உங்களுடைய ஸ்தானம் வந்து கண்ணியத்திற்குரிய அதே நேரம் கனத்திற்குரிய ஒரு பாத்திரமாக இருக்கிறது என்று கடவுளுடைய வார்த்தையாக பைபிள் சொல்லுகிறது. அதை பற்றி நீங்க தெரிந்து கொள்வதற்காக அப்போஸ்தலனாகிய பேதுரு, அவர் திருமணமானவர், தன்னுடைய முதலாவது விருப்பத்தில் 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் என்ன சொல்கிறார் என்பதை சற்று நாம் இப்போது கவனிக்கலாம். உங்க சார்பாக உங்களுக்கு வரக்கூடிய கணவருக்கு கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு அங்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கணவர்களே நீங்களும் உங்கள் மனைவியை நன்கு புரிந்து கொண்டு அவனுடன் வாழுங்கள். பெண்ணானவள் உங்களை விட கலீனமாக இருப்பதாலும் கடவுளுடைய அளவற்ற கையினால் முடிவில்லா வாழ்வை உங்களோடு கூட பெறப்போவதாலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுங்கள். இல்லாவிட்டால் உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படாது. உங்களுக்காக உங்கள் கணவராக வரப்போகிறவருக்கு கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கீங்களா? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்குமாறு அங்கே ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கணும். அப்போ உங்களுடைய பாத்திரம், குடும்பத்தில் உங்களுடைய பாத்திரம் கனத்திற்குரிய கண்ணியத்திற்குரிய ஒரு பாத்திரமாக இருக்கு. அது என்னமோ கலதின காரணமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. நீங்க கவலைப்பட வேண்டாம், அது சிருஷ்டிக்கினால் உண்டானது அல்ல, அது அபூர்வத்தினால் உண்டானதுதான். சோ அதை குறித்து நீங்க ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ உங்களோட கணவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்குமான்னு சொல்லும்போது அந்த கணத்திற்குரிய பாத்திரமா இருக்கிறீங்க. இப்ப இந்த விஷயத்துல அவரு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கணக்கை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவருக்கு தான் பிரச்சனை. என்னன்னு கேட்டா, அவருடைய ஜெபத்தை எஜமானர் கேட்க மாட்டார். அவருடைய ஜெபத்தை எஜமானராகி ஏற்று எஜமானருக்கு சிபாரிசு செய்ய மாட்டார். இது ஒரு வருத்தகரமான ஒரு காரியமாக இருக்கிறது அல்லவா? அதோடு மட்டும் இல்ல, முடிவில்லாத வாழ்க்கை இருக்கிற அதுவும் கேள்விக்குறியாயிருக்கு. அவருக்கு தப்பு செய்வார் நினைக்கிறீங்க? கண்டிப்பா செய்ய மாட்டார். ஏன்னு கேட்டா அவர் நாளும் தெரியல. அதனால நீங்க அதை பத்தி ஒளி பண்ண வேண்டாம். அவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கணக்கை கொடுப்பார். ஆனா அவர் கொடுக்க வேண்டிய கணக்கை கொடுக்கிறதுக்கு நீங்க பெறதுக்கு உங்களுக்கு பக்கத்துல சில காரியங்கள் தகுதியாக இருக்க வேண்டும் அல்லவா? கொடுக்கிறதுக்கு வாங்குறதுக்கு தகுதி இருக்கணும் இல்லைங்களா? அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும்? உங்களுக்கு குடும்பத்தினுடைய உங்க பாத்திரத்தை மகிழ்ச்சி அனுபவிப்பதற்கு, அதுல நீடித்த அன்பை நீடித்த மகிழ்ச்சியை கொண்டிருப்பதற்கு உங்க பாத்திரம் நீங்க என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? கடவுளுடைய வார்த்தை சொல்வதற்கு நாம் வழிபடலாம். அதே எபேசியருக்கு எழுதிய நிருபத்தில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மனைவிகளுக்கான அந்த தேவையை பற்றியும் பதிவு செய்திருக்கிறார். 5வது அதிகாரம் 22, 23, 24 வசனங்கள். மனைவிகளே, நம்முடைய எஜமானருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடப்பது போல் உங்கள் கணவருக்கு கட்டுப்பட்டு நடங்கள். ஏனென்றால் கிறிஸ்து சபைக்கு தலையாக இருப்பது போல் கணவனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். கிறிஸ்து தம் முதலாகிய சபையின் மீட்பராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு சபை கட்டுப்பட்டு நடப்பது போல் மனைவிகளும் தங்கள் கணவருக்கு எல்லா விஷயத்திலும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இதுதான் உங்களுடைய காலத்தில் தேவைப்படுத்தப்படுகிறது. 22வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், நீங்க உங்களுடைய உயிரின் ஊசுமுலராகிய யெகோவாவுக்கு கீழ்ப்படுவீங்க. அதே போல கிறிஸ்தவ சபையின் தலைவராகிய எஜமானர் இயேசு கிறிஸ்துவுக்கும் கீழ்ப்படுவீங்க. ஏன்னா அவங்களுடைய ஸ்தானத்தை அறிந்து உணர்ந்திருக்கிறதுனால அந்த கீழ்ப்படுதலை நீங்க கொடுக்குறீங்க. அதே போல கணவனுக்கும் உங்களுடைய கீழ்ப்படுதலை கொடுக்க தேவைப்படுத்தப்படுகிறீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு வந்திருக்கும் கணவர் யாரால் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் யெகோவா தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தலைமைத்துவம் தெய்வீக தலைமைத்துவத்தோடு சம்பந்தப்பட்டது. ஆகவே நீங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய
எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் நீங்கள் பார்த்து பின்பற்றுவதற்கு மிகச்சிறந்த முன்மாதிரியாக இங்கே கிறிஸ்தவ சபையை சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். சபையை பார்த்து நீங்க படித்து உங்கள் குடும்பத்துல நீங்க கீழ்ப்படிதலை காட்டுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கணும். சபை என்று எடுத்துக்கொண்டால் அது எவ்விதமாக உருவாக்கப்பட்டது, அதனுடைய ஆரம்பம் எப்படி, இதெல்லாம் பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவால் ஸ்தாபிக்கப்பட்டது. முதல்ல 2 பேர் இருந்தாங்க, அப்புறம் 4 பேர், அதற்கு 12 பேர், அதற்கு 70 பேர், அப்புறம் 120, அப்புறம் 3000, அப்புறம் 5000. இன்னைக்கு கிட்டத்தட்ட 70 லட்சத்துக்கும் அதிகமானவரால் அடங்கியதுதான் கிறிஸ்தவ சபை. இந்த விஷயத்துல ஒரு உன்னிப்பான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 70 லட்சம் பேர் ஒரே நபரை தலைவராக கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது எப்படி? 70 லட்சம் பேரும் வித்தியாசமான உணர்வுபூர்வமான தேவைகளை உடையவர்கள். அவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கு கீழ்ப்படுகிறாங்க. இதுல இன்னொரு ஆச்சரியமான குறிப்பு என்னன்னா, அந்த தலைவர் காணக்கூடாதவராக இருக்கிறார். காணக்கூடாத ஒரு தலைவருக்கு காணக்கூடிய 70 லட்சத்துக்கும் அதிகமான ஜாதி மத இன மொழி வேறுபாடு இல்லாத, தேசம் வேறுபாடு இல்லாத ஜனக்கூட்டம் அவருக்கு கீழ்ப்படுகிறது என்றால், காணக்கூடிய ஒரே நபருக்கு காணக்கூடிய ஒரே யாரும் கீழ்ப்படிய முடியாதா? நிச்சயமாகவே முடியும். என்ன தேவை? தெய்வீக புரிந்து கொள்வதை எப்போதும் மனதில் வைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதை நீங்க கொண்டிருக்கும் போது உங்களுடைய திருமண வாழ்க்கையில நீடித்த அன்பை, நீடித்த மகிழ்ச்சியை கொண்டிருக்க முடியும். அதே நேரம் குடும்பத்தின் சார்பாக ஒரு நல்ல பெண் என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நீதிமொழிகள் என்ற புத்தகத்தில் 31வது அதிகாரத்தில் 10 முதல் 31 வசனங்கள் வரை நீங்கள் வாசிப்பீர்கள், பார்த்திருப்பீங்க. இந்த முறை ஞாபகத்துக்கு கொண்டு வரோம். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல சொல்லப்பட்டுள்ள குறிப்புகளின் அடிப்படையில் எந்த ஒரு பெண் செயல்படுகிறாளோ அவள் யெகோவாவின் பார்வையில் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கப்படுகிறார். என்னன்னு கேட்டா, குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லி அங்கே அவரால் பெயர் எடுக்கிறார். ஒரு பெண்ணாக அங்கே பார்க்கணும். இப்ப நீங்களும் கூட அப்படிப்பட்ட காரியங்களை கவனம் செலுத்தீங்கன்னா உங்களுக்கு கூட உங்க பேருக்கு பின்னாடி என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, ஆக்னஸ் மேரி குணசாலி, குணசீலி அப்படின்னு எப்பேற்பட்ட ஒரு நல்ல பொருளுக்குரிய ஒரு பெயராக இருக்கும். அந்த பெண்ணானவர்கள் என்னென்ன காரியங்கள் கவனம் செலுத்துவார் என்பதை அங்க சொல்லிட்டு விசேஷமாக நிறைய காரியங்கள் அங்க சொல்லப்பட்டிருந்தாலும் 2 காரியங்களும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும். நீதிபதிகள் அந்த புத்தகத்தில் 31வது அதிகாரம் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அதிக விளையாடப்பட்டதாக இருந்தது. ஆனால் அதே சாலமோன் ராஜா இங்க என்ன தேவாலய நியமத்துக்கு பதிவு செய்யணும்னு சொல்கிறார் என்றால், அந்த முதுகலை பார்த்து வெளியேறப்பட்டவராக ஒரு குணசாலியான ஸ்திரீ இருக்கிறார் என்று சொல்லிட்டு அந்த குணசாலியான ஸ்திரீங்கிற பெயரை பெறுவதற்காக அவர் என்னென்ன காரியங்களுக்கு கவனம் செலுத்துகிறார் என்பது நிறைய விஷயங்கள் சொல்றார். ஆனா ஒரு 2 விஷயத்தை மட்டும் உங்க கவனத்துக்கு கொண்டு வரலாம். ஒரு விஷயமானது 11வது வசனத்துல இருக்கு. அவள் புருஷனுடைய இருதயம் அவனை நம்பும், அதனால் அவன் நம்பத்து குறையாது. எப்படி உங்களுடைய புருஷனுடைய இருதயம் உங்களை நம்பும்? எந்த சமயத்துல நம்பும்? அப்ப இது எதை அர்த்தப்படுத்துகிறது? அதாவது நீங்க எதை செய்தாலும் உங்களுடைய கணவனுக்கு தெரியாம செய்யவே மாட்டீங்க. இந்த கான்பிடன்ஸ் அவருக்கு நீங்க கொடுக்கும் போது அவருடைய இருதயம் உங்களை இதை நம்ம வெளியிலேயே நிறைய பெண்கள் எடுத்துல பார்க்கணும். யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாங்கன்னா இவங்க வந்து கேட்பாங்க, என்ன இந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க, அவர் இல்லைங்க நீங்க அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தீங்களா? அப்போ கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவ பெண் தன்னுடைய கணவனுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க அது வைக்கப்படுகிறத பார்க்கணும். இன்னொரு குறிப்பு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 18வது வசனத்தில் இருக்குது, இரவிலே அவள் விளக்கு அணையாது இருக்கும். இது எதை அர்த்தப்படுத்துகிறது? இரவிலே அவளுடைய வீட்டுல விளக்கு அணையாது இருக்கும். இது வந்து யாருடைய பார்வையில அப்படிங்கிறத பத்தி யோசிக்கணும். கணவனுடைய பார்வையில இரவுல அவருடைய வீட்டுல விளக்கு அணையாது இருக்கும். கணவன் வேலைக்கு போயிட்டு வருவாரு, தன்னுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு அவர் முதலாவதாக படுக்க போவார். அப்ப வீட்டுல லைட் எரிஞ்சுட்டு தான் இருக்கு. அவர் நல்லா தூங்கிடுவார். காலையில அவர் எரிஞ்சுக்கும் பார்த்தா லைட் எரிஞ்சுட்டு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, அந்த பெண் அவருடைய மனைவி எல்லா காரியங்களும் வீட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் நிர்வகித்து கடைசியாக அவங்க படுக்க போறாங்க. அப்போ கணவனுடைய பார்வையில லைட் எரிஞ்சு காலையில எல்லா காரியங்களையும் நிர்வகிக்கிறதுக்காக முன்கூட்டியே எழுதிக்கிறாங்க. அப்ப முன்கூட்டியே எழுதிட்டு அவங்க போகும்போது இருந்தாங்க லைட் எரிஞ்சுக்கிட்டு, இங்க பார்க்கும்போது அவருடைய பார்வையில விளக்கு எரிஞ்சுக்கிட்டு. இந்த அர்த்தத்துலாம் நீங்க சொல்லப்பட்டிருக்குது. இரவிலே அவர்கள் விளக்கு அணையாது இருக்கும். அவள் விளக்குன்னு தான் சொல்லியிருக்கு. அப்ப அதை ஆஃப் பண்றது, அதை மறுபடியும் போடுறதுலாம் யாருங்கிறது இப்ப தெளிவாயிடுச்சு இல்லைங்களா?
ஆக இது வேறொரு காரியத்தையும் கூட குறிப்பாக காட்டுகிறது. அவள் ஒரு குடும்பத்தின் சார்பாக வீட்டு காரியங்கள் எப்படி நடக்கிறது என்பதன் பேரில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார், சுறுசுறுப்பான ஒரு பெண்ணாக இருக்கிறார் என்பதைத்தான் அது காட்டுகிறது. அவ்விதமாக நீங்களும் இருக்கும்போது உங்களுடைய குடும்பத்துல நீடித்த அன்பை நீடித்த மகிழ்ச்சியை கொண்டிருக்க முடியும். எல்லாம் நல்லா தான் சொல்றாரு, நீங்க தான் சொல்றீங்க. ஆனா திடீர்னு ஒரு பிரச்சனை, கணவனுக்கு ஆழ்ந்த மரியாதையை காட்ட வேண்டும். எப்படி ஆழ்ந்த மரியாதையை காட்ட வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கணும். இது பிரச்சனை வரும்போது இந்த நியமத்தை அப்பதான் பின்பற்றும். பிரச்சனை வரும்போது எல்லாரும் எதை பத்தி யோசிக்கிறாங்கன்னா எப்படி விலகுறது, எப்படி பிரிகிறது அப்படிங்கிறத பத்தி தான் யோசிக்கிறாங்க. ஆனா அது யோசனைக்கு வரக்கூடாது. ஏனென்றால் நியமம் அது அல்ல. திருமண வாழ்க்கையில் அவர் எப்போதும் ஒரு சேர்ந்துதான் இருக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த சிந்தனை தான் வர வேண்டும். நியமத்துக்கு உட்பட்ட கணவன் எப்போது இவரை பார்த்து பின்பற்றுவதற்கு, நீங்க பார்த்து பின்பற்றுவதற்கு நல்ல முன்மாதிரியான ஆண்கள் பெண்களை பற்றிய பைபிள் பதிவுகள் ஏராளமாக இங்க இருக்கு. அதை நீங்க படித்து பார்க்கும்போது உங்களுடைய குடும்பத்துல பல்வேறு சூழ்நிலைகளை அதை எப்படி கையாளுறாங்க பார்க்கணும். ஒரு குறிப்பாக சகோதரி விஷயத்துல சொல்லணுமா இருந்தா சாராவுடைய உதாரணம். சாரா பார்த்தீங்கன்னா ஒரு செல்வந்தனான கணவனுக்கு மனைவியாக இருந்தவங்க. ஆனா அவங்க இப்போ அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு சூழ்நிலையை மாற்றத்தை உட்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்ட போது கீழ்படுத்தலோட அவங்களோட சென்றதை நம்ம பற்றி பயிர்கள் பார்க்கணும். அப்போ மாற்றத்திற்கு உட்படும் போது அதை வளர்ந்து கொடுத்து அதை குடும்பத்தின் பாகமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய பக்குவத்தை கூட வளர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்போ கூட நீங்க உங்க பெற்றோரோட இருந்தீங்க இல்லைங்களா, இனிமே யாரோட இருக்கீங்க, சகோதரர் ஸ்ரீகிராஜோட சூழ்நிலை மாறுது. இங்க எவ்வளவு வசதி வாய்ப்போட இல்லையோ அதே அளவுக்கு வசதி வாய்ப்போட அங்க இருப்போமா சொல்ல முடியாது. இல்ல அதுக்கு அதிகமா இருப்போமா இப்ப சொல்ல முடியாது. அதோட குறைவாக இருப்போமா அதையும் சொல்ல முடியும். எதுவும் அங்க போனதுதான் தெரியும். ஆனா எதுவாக இருந்தாலும் அதற்கு ஏற்றவாறு நாம் காரியங்களை நமக்கு அது தகுந்த மாதிரி மாற்றிக்கொண்டு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கு. இதுல பிரச்சனை இன்னும் அதிகமா தலைமுறை அப்படிங்கிற விஷயத்துல என்ன செய்வது? இப்போ ஒரு மலை அடிவாரத்துல ரெண்டு பக்கம் நீங்க நிக்கிறதாக கற்பனை செய்துக்கோங்க. நீங்க ஒரு பக்கம் நிற்கிறீங்க, நீங்க ஒரு பக்கம் இருக்கீங்க. பிரச்சனை இருக்கும்போது உங்களுக்குள்ள விரிசல் அதிகமா இருக்கு. இந்த விரிசல் இல்லாம நெருக்கம் அதிகமாகனா என்ன செய்யணும்? நீங்க மலைக்கு மேல வரணும், நீங்களும் மலைக்கு மேல வரணும். அப்போ உங்களுக்கு இடையில நெருக்கம் வந்துடும் இல்லைங்களா? இது எதை அர்த்தப்படுத்துகிறது என்றால் பிரச்சனை வரும்போது நீங்க கடவுள் அளவிடமாக நெருங்கி வந்தால் கடவுள் மனைவியாக நெருக்கத்தை அனுபவிப்பதற்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். இதுதான். இதையும் மீறி பிரச்சனை வருது. நாங்கெல்லாம் நீங்க சொல்றது நல்லா இருக்கு, நடக்கிறது நீங்க அனுபவிச்சாதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு வந்து பயிர் பிரதர் செய்து உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்கல, சொல்லி பாக்குறீங்க, கேட்க மாட்டாங்க, என்ன செஞ்சிடலாம், ஹலோ வாங்க அப்படிலாம் சொல்லப்படுது. என்னங்க ஏன்னா ஆழ்ந்த மரியாதை காட்டணும்னு சொல்லப்பட்டு பார்த்தீங்களா, ஆழ்ந்த மரியாதை என்னங்க எனக்கு பிடிக்கல, நீங்க தொடர்ந்து இதே செஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் யெகோவா தேவனை ரிப்போர்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்க சொல்லிடுங்க. நீங்களும் அதே தான். நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறது, நீங்க இப்படி பண்ணிட்டு எனக்கு பிடிக்கல, நான் இனிமேலும் இப்படி பண்ணிட்டு இருந்தா யெகோவா தேவனை ரிப்போர்ட் பண்ணிடுவேன். இதை செய்யுமாறு பைபிள் சொல்லுகிறது. ஏன்னா முப்புரி நூலை பற்றி சொல்லும்போது மூன்று பிடி, ஒன்று கணவன், ஒன்று மனைவி, இன்னொன்று கடவுள். கணவன் மனைவி கடவுளோடு இணைந்து இருக்கும் போது அந்த பந்தமானது பிரிக்கப்படாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா. அந்த சமயத்துல ஒரு சூழ்நிலை உருவாகும். கடவுளுக்கு பயப்படுகிற பயமானது, அந்த கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் வரும்போது அறிவு வரும், அறிவு வரும்போது புத்தி வரும், புத்தி வரும்போது பிரச்சனை தீர்வு. ஆக இந்த காரியங்களை சமநிலைப்படுத்துவதற்கு அது பெரிதும் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத இதுக்கு அத்தியாவசியமான ஒன்று அப்படின்னு சொன்னா அன்புதான். இந்த அன்பை கொண்டு இருக்கும்போது நிச்சயமாகவே மிக சிறந்த ஒரு வாழ்க்கை முறையை கொண்டிருக்க முடியும். கவிதை நீங்க கொண்டிருக்கீங்க அப்படிங்கிறதுல எங்களுக்கு எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நீங்க ஏற்கனவே மனித வர்க்கத்தின் சிருஷ்டிகராகிய யெகோவா தேவனை வழிபட்டு வருகிறவங்க, அவருடைய காணக்கூடிய அமைப்புல நீங்க சத்தியத்தை அறிந்தவங்களாக இருக்கீங்க. ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு எடுத்து ஒரு திருமண உறவையும் அவருடைய ஏற்பாட்டின் கீழே கொண்டு வந்திருக்கீங்க. ஆகவே நீங்க செய்தியை நம்பிக்கை. ஆகவே நம்முடைய சிருஷ்டிகராகிய யெகோவாவினுடைய கிருபையும் நம்முடைய எஜமானராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வழிநடத்தலும் உங்களுடைய சத்தியத்தின் அடிப்படையில் பயிற்சிக்கப்பட்ட மனசாட்சியும் உங்கள் திருமண வாழ்க்கையின் ஊடாக எப்போதும் இருந்து உங்களை வழிநடத்த அனுமதியுங்கள். நீங்க நீடித்த அன்பையும் நீடித்த மகிழ்ச்சியையும் கொண்டிருப்பீர்கள். வந்திருக்கும் அனைவருமே சாட்சிகள் தான். எந்த போதிலும் சட்டப்பூர்வ சாட்சிகள் இதுவரை மேடைக்கு அழைக்கலாம்.
இப்பொழுது மணமகள் செய்கின்றார். மணமகள் ஆக்னஸ் மேரி இந்த மண்டலத்திற்கு அறிமுகப்படுத்துவார். மணமகள் ஆக்னஸ் மேரியை விவாகம் செய்வதற்காக கொடுப்பவர் யார்? நீங்கள் யெகோவா தேவனுக்கு முன்பாகவும் இந்த நாட்டுகளுக்கு முன்பாகவும் ஆக்னஸ் மேரியை உங்களுடைய விவாகம் செய்யப்பட்ட மனைவியாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் கிறிஸ்தவ கடவுளுக்காக பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் தெய்வீக சட்டத்தின்படி இவரை ஏற்கும் அருமையாக ஆதரிக்கும் வர ஒப்புக்கொள்கிறீர்களா? ஒப்புக்கொள்கிறேன். ஆக்னஸ் மேரி ஆகிய நீங்கள் யெகோவா தேவனுக்கு முன்பாகவும் இந்த சாட்சிகளுக்கு முன்பாகவும் உங்களுடைய விவாகம் செய்யப்பட்ட கணவராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் கிறிஸ்தவ மனைவிகளுக்காக பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் தெய்வீக சட்டத்தின்படி இவரை நேசிக்கும் அருமையானவராக ஆதரிக்கும் ஆழ்ந்த மரியாதையை காண்பிக்கும் வர ஒப்புக்கொள்கிறீர்களா? என்னுடைய விவாகம் செய்யப்பட்ட மனைவியாக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ கணவர்களுக்காக பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் தெய்வீக சட்டத்தின்படி நாம் இருவரும் யெகோவா தேவனுடைய விவாக ஏற்பாட்டுக்கு இணங்க பூமியில் வாழும் காலமெல்லாம் நேசிக்கும் அருமையானவராக ஆதரிக்கும் வர ஒப்புக்கொள்கிறேன். விவாகம் செய்யப்பட்ட கணவராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ மனைவிகளுக்காக பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் தெய்வீக சட்டத்தின்படி நாம் இருவரும் யெகோவா தேவனுடைய விவாக ஏற்பாட்டுக்கு இணங்க பூமியில் வாழும் காலமெல்லாம் நேசிக்கும் அருமையானவராக ஆதரிக்கும் ஆழ்ந்த மரியாதை காண்பிக்கும் வர ஒப்புக்கொள்கிறேன். இப்பொழுது மணமகள் ஆக்னஸ் மேரி விவாகத்தை அடையாளப்படுத்தும் விவாக அணிகளுடன் தன்னுடைய கருத்தை மணமகள் ராஜுக்கு அறிவிப்பார். அப்பொழுது நம்முடைய மகிழ்ச்சியை காரணம் மூலம் அவர்களுக்கு வழங்கலாம். இவர்கள் அனைத்தும் வெளிப்படையான அட்டாட்சி